யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பழனி பாபாவும் எம்ஜிஆரும், பழனி பாபாவும் கலைஞர் கருணாநிதியும், பழனி பாபாவும் ஜெயலலிதாவும், பழனி பாபாவும் பிராமணர்களும், பழனி பாபாவும் மதங்களும், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் தலைப்பு போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் தலைப்புகளை சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஹாட் டாப்பிக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் பழனி பாபா. நான் அவரை பற்றின ஒரு காணொளி ஏற்கனவே நான் ரொம்ப முக்கியமான காணொளி போயிட்டுருக்கிறேன். அவர் மிக சிறந்த கல்வியாளர், மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த பேச்சாளர், மிக சிறந்த அரசியல்வாதி. ஆனால் அந்த அரசியல் அனைத்தும் எதற்கு பயன்பட்டது என்று கேட்டால் அவருடைய மரணத்திற்குத்தான் அது காரணமாக இருந்தது. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் ஒரு அமைப்பை உருவாக்காமல், ஒரு மனிதன் ஒரு இயக்கத்தை கட்டமைக்காமல், ஒரு மனிதன் மனிதர்களை கூட்டமைப்பாக செய்யாமல் நீங்கள் கத்தி என்ன, கதறி என்ன, புலம்பி என்ன, எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஒரு புண்ணியமும் கிடையாது. நீங்கள் ஒரு இயக்கத்தை கட்டியமைக்காமல், ஒரு கொள்கை கோட்பாடு வைத்து அதை மக்களை முன்னிறுத்தி வர வைக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு அனைத்தும் வீழலுக்கு இறைத்த நீராக போய்விடும். அதற்கு எடுத்துக்காட்டு பழனி பாபா. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆருக்கு உறுதுணையாக அரசியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும், அறிவியல் நான் அந்த இடத்துல சொல்கிறது அறிவு ரீதியாக பக்குவப்படுத்துவதற்கு மிகவும் துணையாக இருந்தவர் பழனி பாபா. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இவருடைய விமர்சன குரல் அங்கே உள்ள போது அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பழனி பாபாவை தலைமைச் செயலகத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்படுகிறார். அவர் ஒரு ஞானம். சரி, இது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சா? இங்கே வந்தால் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ், அதே முரண்பாடு. அப்படியே ஜெயலலிதா, அதே முரண்பாடு. அப்படியே கருணாநிதி, அதே முரண்பாடு. அப்போ நீங்கள் எந்த இடத்திலிருந்து நீங்கள் மைய புள்ளியை வச்சு நூல் சுற்றுகிறீர்கள்ங்கிறது புரியலை. அப்போ உங்களை மதம் உங்களை இயக்குகிறது, மதத்திற்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். சரி, அந்த மதத்தின் ரீதியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிறீர்கள்னா அதுவும் கிடையாது. நாஞ்சில் சம்பத்தை போல, வலம்புரி ஜானை போல, நெல்லை கண்ணனை போல, தமிழருவி மணியனைப் போல நீங்கள் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இரண்டும் நீங்கள் இணைச்சி பேசினதோட உச்சம் மனிதர்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. சிறந்த பேச்சாளர் என்கின்ற லெவலோடு நீங்கள் நின்றுட்டீங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த, நான் ஒரு காணொளி போட்டிருக்க ஒரு வீட்டில் நான் சொல்கிறேன். இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், உள்ளே போயிட்டார். அங்கே உள்ளே போன பிறகு இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சக்தியின் மூலமாக டிஜிபி ராமச்சந்திரன் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். அவர் எழுதின புத்தகத்தில் இந்த காட்சி இருக்குது. அதை நான் தனி காணொளி நான் போட்டிருக்கிறேன். அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இதில் உங்களுக்கு முன்னாடி நான் நினைத்தால் கூடு விட்டு கூடு பாய முடியுங்கிற சொல்கிறது கூட அவருக்கு தைரியம் இருந்தது. அப்படின்னா இந்த சிறைச்சாலையை விட்டு நீங்கள் வேணால் போய் பார்ப்பான்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். கூடு விட்டு கூடு பாஞ்சின்னா தைரியம் இருந்தால் அந்த சிறையை விட்டு நீங்கள் போயிட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு நெருக்கமாக பேசினவர், இணக்கமாக பேசினவர் தன்னை நக்கல் செய்கிறார் என்று தெரிந்து கொண்டு கொஞ்ச நாள் கழித்து அதே டிஜிபியை கூப்பிட்டு, டிஜிபியை கூப்பிட்டு சிறைக்குள் இருக்கிற பொழுது அதோ ஒரு நபர் செல்கிறான் பாருங்கள், அவங்க பின்னாடி ஒரு பொண்ணு போகுது, உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்கிறான். தெரியலைங்கிறான். கண்ணுக்கு தெரியலையா? பின்னாடி ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போகுது பாருங்கள், அதை என்னன்னு கூப்பிட்டு அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. மற்ற சூழல்கள் கேலிக்கு சொல்கிறாப்புல முடிஞ்சு போன பிறகு போய் கேட்குறாங்க, வைக்கிறாங்க. அவருடைய பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துருக்கு. அந்த செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் இது ஃபுல் டீட்டெயிலாக ஒரு செய்தி நான் காணொளி போட்டிருக்கிறேன், நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கிறேன். இப்போ அப்படி ஒரு போராட்டத்துக்கான சொந்தக்காரர்களோட மரணம், இவருடைய மரணம் ரொம்ப கொடூரமாக நடந்தது. அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவர் ஒரு இந்து பெண்ணை தத்தெடுத்து வளர்த்தார். கடைசி வரை தனது மார்க்கத்திற்கு மாற்றாமல் அந்த பெண்ணை புனிதாங்கிற குழந்தை, பெண்ணுங்கிறது குழந்தை தான், குழந்தைன்னு தான் அவருக்கு. ஏன்னா பெத்த பிள்ளை யாருக்கு இருந்தாலும் குழந்தை தானே. என் பிள்ளை உங்கள் பிள்ளை தானே. அவங்களுக்கு பெரிய மனுஷி சின்ன மனுஷியெல்லாம் அது கிடையாது. அப்படி
ஒரு இந்து பெண்ணை கடைசி வரை இந்து பெண்ணாகவே வைத்திருந்தார். தான் வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்குறோங்கிறதுக்காக அந்த பிள்ளையை வந்து வேறு எதுக்கெல்லாம் அது மாற்றாத ஒரு ஆள். அப்படிப்பட்டவர். நான் இந்த காணொலியை பதிவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதில் வந்து ஒரு செய்தி வந்து அடங்கி இருக்குது. ஜனாதிபதியாக குடியரசு துணைத் தலைவராக இருந்து ஜனாதிபதியாக மாறினவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம ஐயர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க தானே பெரிய ஆளுங்க, கும்பிடுற ஆளுங்க, பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க தானே. மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, பாவம், சும்மா ஆடு மாடு மனிதர்கள். அவங்க தானே வணங்கத்தக்க. எல்லா இடங்களுக்கும் போயிடுவாங்க, எல்லா இடத்துக்குள்ளே இருப்பாங்க. அவர் நேராக எங்கே வருவார்னா, போர் அடிச்சிச்சுன்னா நேராக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கரா மடத்துக்கு வந்துடுவார். சங்கர மடத்துக்கு வந்துட்டு போயிடுவார் அடிக்கடி. எனக்கு நினைவு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி வந்து இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கேலி பண்ணுவோம். 80 காலகட்டங்களில், அதாவது 80னா இந்திரா காந்தி அம்மா 84க்கு பிறகு 85லேருந்து 97 அந்த காலகட்டம் வரை, 91 காலகட்டம் வரைக்கும் ராஜீவ்காந்தி வந்தார்னா பின்னாடியே சோனியா காந்தி அம்மா வரும். குடுன்னு ஓடியாருவாங்க, ஓடியாருவாங்க. நாம் வந்து எல்லாம் இங்கே என்னடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்வி. போர் அடித்தா வந்துடுவாங்க, ஃப்ளைட்டில் வர வந்து இறங்க குடுன்னு ஓட இப்படியே இருக்கோ வைக்கும். அப்படி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஆர் வெங்கட்ராமன் என்ன செஞ்சாலும் நேராக இங்கே வந்துடுவார். ஒரே போர் அடிச்சுன்னா நேராக வந்துடுவார், உக்காந்துருவார். இதை இவர் என்ன பண்ணார்னா, பழனி பாப்பா அரசாங்க செலவில் ஒரு மத வழிபாடு இடத்திற்காக ஒரு குருமார் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ தனிப்பட்ட முறையில் எப்படி வரலான்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. நினச்சி பாருங்க, அரசாங்கத்தோட செலவில் நீ எப்படி வரலாம் இங்கே? இது சட்டப்படி தவறு. மக்களின் பணத்தை உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் வருவது தவறு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டார். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணியாச்சு. அவர் என்ன பண்ணார், நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு வழக்காடி வெற்றி பெற்று அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு வச்சார். அதுதான் சில செயல்பாடுகள்லாம் குறைஞ்சது. இல்லைன்னா இவனுங்களெல்லாம் மடத்துக்கு தான் சுற்றிக்கிட்டு அலைவாங்க. அதுகளை நிறுத்துறதுக்கு காரணமாக இருந்தவர் பழனி பாப்பாங்கிறார். ஆனால் அவருடைய அரசியல் இருக்கு இல்லையா, அவருடைய உழைப்பு இருக்குல்ல, அது யாருக்கும் எந்த வகையில் பயன்படணும்ல. ஒரு சமுதாயம் இருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்ததுலேருந்து அதில் வந்து தலைவராக வந்து திருமாவளவன் வர்றாங்க. திருமாவளவன் அந்த இயக்கத்தில் பயணித்து, அந்த சமுதாயத்தில் பயணித்து ஒரு அமைப்பை கட்டி, அந்த அமைப்பை வளர்த்தெடுத்து அதை கட்சியாக மாற்றி, அந்த கட்சியை வந்து அரசியல்படுத்தி, அந்த அரசியலில் தான் சார்ந்த சமுதாயம் சாதியை தேர்ந்தவர்களை அரசியலுக்கு உள்ளே கொண்டு வந்து அவர்களை அதிகாரமயப்படுத்தி உள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளே அதுக்கு பேர் தான் அரசியல், அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். நீங்கள் அப்படியே வன்னியர் பெல்ட் எடுத்துக்கோங்க. வன்னியர் பெல்ட்டில் ராமதாஸ் அரசியல் ஆரம்பிக்கிறாருன்னா அவங்க அப்படியே அந்த ஜாதிக்காரங்களை உள்ள ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதுக்கு ஒரு சொத்து சேர்த்த பிறகு அவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அரசியல் படுத்தி அது மூலமாக அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வச்சு அது மூலமாக தனக்கு தேவையான சட்டங்கள், தன் சாதிக்கு தேவையான சில முக்கியத்துவமாக நிறைந்திருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் வெற்றி பெற செய்து உள்ளே கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது அரசியலில். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இந்து அமைப்பு எடுத்துக்கோங்களேன், பேரை சொன்னால் தடை போடுவோம். அதனால் நான் சொல்கிறேன். அதில் இன்றைக்கி ஆளும் கட்சியாக இந்தியா முழுவதும் ஆளுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்து அமைப்பாக இருந்தது. அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் புத்தகம், ஹிந்துத்துவா புத்தகத்தை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். அது தடை செஞ்சுருக்கிறாங்க, அந்த புத்தகத்தை தடை செஞ்சுருக்கிறார். அப்படிப்பட்ட எழுத்துக்கும் சொத்துக்கும் சொந்தக்காரன் வந்து பழனி பாபா. ஆனால் உழைப்பு வந்து அந்த சமுதாயம் பயன்பெறலாம், எழுச்சி அடைந்தார்களே தவிர அதன் மூலமாக என்ன ஆச்சு தெரியுமா, கலவரப்படுத்துவதற்கு தான் அந்த பேச்செல்லாம் பயன்படுது. அது சரியாக நிலத்திற்கு சென்று இஸ்லாமிய இளைஞர்களை அரசியல்படுத்தியதன் மூலமாக தனக்கு ஏற்படக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடுகளிலிருந்து தனக்கு நேரக்கூடிய திட்டங்களை வகுத்தெடுத்து வென்றெடுப்பதற்கான பயன்பாடு இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ கொண்டுக்கிட்டு வராங்க அந்த பீரியடில். இப்போல்லாம் இணைய பீரியட் இல்லையா, இணையங்கள் காலம் இல்லை, மறைந்து போன அவங்கவுங்க சாதி சில முக்கியமான ஆளுகளை எல்லாமே எல்லாம் கொண்டு வந்து வெளியில் தூசை தட்டி வெளியில் கொண்டு வராங்க. இன்றைக்கு பழனி பாபாவின் புகழ்
பழனி பாபாவின் பெருமை பேசக்கூடிய இடத்துல வந்து நிற்கிது. இது எங்கே வந்து நிற்குன்னா இந்து அமைப்புகளுக்கு சாதகமாக வந்து இது நிற்கும். இன்றைக்கி பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறக்கூடிய திராவிட இயக்கங்கள் இருக்கு இல்லையா, பல்வேறு முனைகளில் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சாதிய அமைப்புகளும் சின்ன சின்ன மத அமைப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்திய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மாநிலத்துக்குள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த சுதந்திரம் பேர் ஆபத்தில் வந்து முடியக்கூடிய கட்டாய சூழல் இருக்குது. அவர்கள் அரசியலுக்கு ஒரு அமைப்பை கட்டமைப்பதன் மூலமாக தனிநபர்களோட செயல்களை கொண்டு வந்து முன்னிறுத்தி அது வந்து பெரும் பின்னடைவுக்குத்தான் அந்த மக்களை வந்து தூக்கிட்டு போகுது. என்னாகும், ஈஸியாக போயிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கேடுகட்ட அரசியலில் இப்படி முன்னெடுக்கக்கூடிய செயல்களை தீவிரவாதியாக மாற்றிடுவாங்க. ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அதனால தான் இந்த காணொலியை நான் இப்பொழுது போடுவதற்கு உண்டான முக்கியமான சூழலால் இருந்த எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்தார், எம்ஜிஆரையே பகைத்தார். கலைஞர் கருணாநிதிக்கு நண்பராக இருந்தார், கலைஞர் கருணாநிதியை பகைத்தார். ராமதாஸுக்கு நண்பராக இருந்தார், ராமதாஸையே பகைத்தார். ஜெயலலிதாவுக்கு நண்பராக இருந்தார், ஜெயலலிதாவையே பகைத்தார். இப்போ என்ன கொள்கை? யாரை வேணாலும் பகைக்கலாங்க, யாரை வேணாலும் என்ன பண்ணலாம். ரிசல்ட் புண்ணியம் வந்து என்ன சேர்ந்தது? உயிர் போனது தான் மிச்சம். அமைப்பு கட்டாமல், இயக்கம் கட்டாமல், கட்சியாக ஆரம்பிக்காமல், தன் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களை அரசியல்படுத்தாமல், அரசியல்படுத்துவதன் மூலமாக அவர்களை அரசியல்வாதியாக மாற்றி அரசின் செயல் திட்டங்களை தனக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்ளாமல் பிற என்ன புண்ணியம் இருக்கிறது? இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். நீங்கள் தலைவர்களை உருவாக்குகிற பொழுது, நீங்கள் தலைவர்களாக மாறுகிற பொழுது இதை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.